அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கன்னி பருவத்தில் இருக்கக்கூடியதான மரியாள், அவளை குறித்து தேவனுடைய திட்டம் தேவதூதன் மூலமாக சொல்லப்படுகிறது. உனக்கு உன்னுடைய வயிற்றில் இயேசுவானவர் கருவாக உற்பத்தியாவார், அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறான். அது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் அவளுக்குள்ள கேள்விகள் எழும்புகிறது. இதற்கு உதாரணத்துக்காகத்தான் சொல்லுகிறார். எலிசபெத் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார். அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு இப்போ கர்ப்பத்தின் கனி கிடைச்சிருக்கு. இது 6வது மாதம் என்றெல்லாம் சொல்லுகிறான். அருமையானவர்களே, ஒரு உதாரணத்துக்கு எலிசபெத்தை சொல்லி காட்டுகிறார். அப்போ அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று தேவதூதன் மரியாளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தேவதூதன் மூலமாக கொடுக்கிற ஒரு வார்த்தை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. இன்றைக்கு மரியாளை போல சில கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ளே எழும்பி கொண்டிருக்கலாம். அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை தேடி கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை சில வாக்குத்தத்தங்கள் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சில தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கும் ஆண்டவர் சில விஷயங்களை வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் அதை குறித்து உங்களுக்குள்ள அது நடக்காததுனால உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து இது எப்படி சாத்தியம் என்ற இன்னொரு கேள்வி கூட உங்கள் மனசுக்குள்ளே எழும்பலாம். இன்றைக்கி இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்க உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, அருமையான சகோதரனே சகோதரியே, கேள்வியே கேட்டுட்ருக்காத. அன்றைக்கு எலிசபெத்தினுடைய வயதான காலத்தில் அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். இன்றைக்கும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே கூடும். என்னால் முடியாது என்று நான் எதையுமே சொல்லலை. ஆகவே காலத்தையும் சூழ்நிலைகளையும் நீ ஒரு கணக்கு போட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காத. காலத்தை வென்றவன் நான். காலங்களை எல்லா சமயங்களை மாற்றுகிறவர் நான். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்தவன் நான். ஆகவே என்னால் கூடாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. உன் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வரட்டும். என்னை படைத்த என் ஆண்டவரால் எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் இனி தோல்வி இல்லை, இனி கண்ணீர் இல்லை. ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட காரியம் என்னால் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு வாக்கு பண்ணின என் ஆண்டவரால் இந்த காரியம் நடக்கும். ஆகவே தேவனால் இந்த குறிப்பிட்ட காரியம் எனக்கு வாய்க்கும், கைகூடி வரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்றதான ஒரு மனநிலையோடு இருங்கள். உங்களுக்கு காரியம் நிச்சயமாக சித்தி பெறும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆகவே இந்த உலகத்தில் அருமையானவர்களே, ஆண்டவரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே அவரால் எல்லாமே கூடும். செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆன ஒரு பிணத்தை உயிரோடு எழுப்ப அவருக்கு முடிஞ்சது. எத்தனையோ வருஷக்கணக்காக படுத்து கிடந்த 38 வருஷமாக படுத்து கிடந்த ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்க அவரால் முடிந்தது. இப்படி எத்தனையோ விதமான அதிசயங்களை அற்புதங்களையும் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்வில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது காட்டிலும் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சீக்கிரமாய் நடக்கும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆவலாய் காத்திருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மால முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை என்று எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆமாண்டவரே, எங்கள் நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்களை அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த கேள்வியெல்லாம் காலம் தாமதம் ஆகிறதுனால தான் எங்களுக்குள்ள வருகிறது. இனி வரக்கூடியதான நாட்களில் சீக்கிரமாய் உம்முடைய சித்தத்தின்படி காரியங்கள் கைகூடி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆறுதலை, மகிழ்ச்சியை அடையட்டும், அனுபவிக்கட்டும். எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றங்களை, திருப்புமுனை உண்டாகட்டும் அப்பா. உங்கள் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே சாத்தியம்.
நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நன்றி.